நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கண்ணன் 2 பேருக்கும் சொல்லிட்டார், லட்சம் கோடி கோபாலர்கள், 1 கோடி பேர் சைன்யம், பல லட்சம் பேர் கோபாலர்கள்லாம் சேர்ந்து நாராயண சேனை. இது ஒரு பக்கம் வச்சுடுறேன். இன்னொரு பக்கம் நான் தனி, ஆரோடையும் சண்டை போட மாட்டேன், நான் தனித்திருக்கிற நான் ஒரு பக்கம், 1,00,000 கோடி பேர் இருக்கக்கூடிய நாராயண சேனை ஒரு பக்கம். அர்ஜுனா முதல்ல நீ கேள். மறுபடியும் துரியோதன ஆட்சேபித்தான். அவன் தான் முதலா, இளையவனுக்கு தான் முதல் அதிகாரம்ட்டார் கண்ணன். அண்ணன் தம்பி 2 பேர் இருந்தால் தின்பண்டம் பண்ணியிருந்தா முதல்ல தம்பி கொடுத்துட்டு தான் அண்ணனுக்கு கொடுக்கணுமா. அதனால தம்பி தான் முதல்ல கேட்கணும். சரி அர்ஜுனனே கேட்கட்டோம்னா, வேண்டாத தெய்வம் இல்லை துரியோதன், அவன் எப்படியான கண்ணனை வாங்கிட்டு போயிட்டா தேவையில்லை அப்படின்னே நினச்சிட்டு இருக்கான். இவன் வேண்டின தெய்வெல்லாம் நன்னா அனுகிரகிச்சுது. ஆனால் அர்ஜுனன் உடனே கேட்டா, கண்ணனே பேச்சுக்கே இடமில்லை, தேவரீர் ஆயுதம் எடுத்தாலும் சரி எடுக்காட்டாலும் சரி, தனித்திருந்தாலும் சரி கூட்டமாக இருந்தாலும் சரி, தேவரீர் தான் சரணம், உம்மை தவிர எனக்கு தஞ்சம் கிடையாது. சரின்னு துரியோதனன் அனைத்து சைன்யத்தையும் பெத்துண்டா, நேராக போய் சகுனியின் இடத்துல சொல்லுண்டா, சாமர்த்தியமாக ஒரு காரியம் பண்ணியிருக்கேன். ஏன்னா அவன் அசட்டுத்தனமாக எத்தையோ வாங்கிட்டு போயிட்டான், நான் போய் 1 கோடி சைன்யத்தை வாங்கிட்டேன். அப்போ சகுனி தான் ரொம்ப சாமர்த்தியம் நினச்சிட்டு மருமகனுக்கு கற்றுக் கொடுத்தார். ஓ தப்பு பண்ணியிருக்க துரியோதனா, திரும்ப போ, கண்ணனை ஆயுதம் எடுக்கக்கூடாதுன்னு கேட்டுண்டு வா. ஏன்னா அவர் ஆயுதம் எடுத்தால் நமக்கு ஆபத்தாக இருக்கும், ஆயுதம் எடுக்கக்கூடாதுன்னு கேட்டுவானா திரும்பி ஓடி வந்தான் துரியோதனன். உங்ககிட்ட இன்னொரு விதி இருக்குது, நீர் ஆயுதம் எடுக்கக்கூடாது. சரி எடுக்கலேன்னு சிரிச்சுட்டே சொல்லிவிட்டார். திரும்பி வந்தான் துரியோதனன். விதுரன் நின்றிருந்தார், சஞ்சயன் நின்றிருந்தார். வாங்கிட்டு வந்தாச்சு. என்ன வாங்கிட்டு வந்தேன்னு கேட்டார். 1 கோடி பேர் கூடவே கண்ணன் ஆயுதம் எடுக்க மாட்டான்னு பிரதிஜை. அப்போ அவர் சிரித்தார். அப்போ ஆயுதத்தை வச்சுருந்தான் கண்ணன் லோகத்தை நடத்துறதா நினச்சிட்டு இருக்கியா துரியோதனா? கண்ணன் கண்ணனாக நடத்துகிறானே தவிர அவன் கையில் ஆயுதம் பிடித்து நடத்துவதில்லை. சத்திய சங்கல்பன், சாஸ்திரம் முழுக்க ஒத்துக்கிறது. சங்கல்ப சக்தியால் தான் பிரம்மம் படைக்கும், சங்கல்பத்தால் தான் ரட்சிக்கும். அவ்வளவு ஏன் நம்மளை பகவான் இங்கே தாங்கிட்டு இருக்காரோ இல்லையோ. அடியேன் இப்போ இந்த மனை தாங்கிறது, மனையை மேடை தாங்கிறது, மேடையை பூமி தாங்கிறது, பூமியை பகவான் தாங்குறார். தாங்கிறதோட இல்லை, கண்ணுக்கு தெரியாமலே தாங்குகிறார். அப்படின்னா சங்கல்ப சக்தியால் தாங்குறாருன்னு அர்த்தம். சரீரத்தில் இப்படி அதை தாங்குறேன்னா இதுவும் தெரியுது இதுவும் தெரியுது நமக்கு. இதை எடுத்துட்டேன்னா இது விழுந்துடும். ஆனால் அனைத்தும் தாங்கப்படுறது, எதுவும் கீழே விழாத அளவுக்கு பெருமான் கீழே தாங்குகிறார். ஆனால் கண்ணால் தெரியாமல், உடலால் தொடர்பில்லாதபடிக்கு பிரியாமல் தாங்குகிறார். அப்படின்னா சங்கல்ப சக்தியால் தாங்குறார்னு அர்த்தம். அதில் ஜெயிக்கக்கூடிய கண்ணனை போய் ஆயுதம் எடுத்தால் என்ன எடுக்காட்டான்னு தெரியாமல் பேசிட்டான் துரியோதனன். விதித்தம் தே நரவியாகிர சர்வம் பவித்து மருகதி. அவரிடத்தில் பேத்துண்டு பக்கத்தில் பலராமர் அரண்மனைக்கு போனான். பலராமனே நீர் எனக்கு அவசியம் உதவ வேண்டும், நீர் எங்கள் கட்சியில் தான் போராடணும். பலராமன் சொன்னார், நான் ஏற்கனவே உங்கள் கட்சிக்காக பேசி பார்த்தேன், ஆனால் யாரும் ஒத்துக்கிறதா தெரியல, இந்த கண்ணனே கிடையாதுன்னு விட்டார். அதனால் எனக்கு இப்போ மனசு 2 பக்கமும் போல, பக்கத்துக்கு நான் வரல, அவா பக்கத்துக்கு நான் வரல. நீங்கள் சண்டை போடச்சே நான் தீர்த்த யாத்திரை போட போகிறேன், அதனால் இங்கேயும் இல்லை அங்கேயும் இல்லை, நான் போகவே போகிறேன்னு கிளம்பிவிட்டார். அடுத்து கிருத்தமர்வாவிடத்தில் வந்தான். கிருத்தவர்மா ஒரு அக்ஷௌகிணி சைன்யத்தை ஒத்துக்கொண்டார். இது ஒரு பக்கம் நடக்கிறது. வஞ்சகத்தால் சல்யனை தம் பக்கம் சேர்த்துட்டான். சல்யன் மத்ர தேசத்து மன்னவன். அப்படின்னா நகுல சகதேவர்களுக்கு சொந்த மாமா. அவருடைய சைன்யம் இந்த பக்கம் தானே வந்திருக்கணும். அவர் சேனையை கிளப்பிட்டு வரார். வர்ற வழியில் நல்ல கூடாரம், தண்ணீர் சாலை, பானகச்சாலை எல்லாத்தையும் துரியோதனன் அமைத்தான். அங்கு தங்கி தங்கி ரொம்ப ஆனந்தமாக சல்யன் இருந்துட்டு, இவ்வளவு தூரம் எனக்கு உபச்சரித்தது யார்? தேவதையை போல என்னை உபச்சரிச்சிருக்காளே, அவளுக்கு வேண்டியத்தை நான் கொடுக்கணும், கூப்பிடு அப்படின்னு சொன்னால் துரியோதனன் அப்போ தான் முன்னால் வந்தான். நான் தான் இந்த உபச்சாரம்லாம் பண்ணேன், வேண்டியதை கேளுனால் நீ நம் பக்கத்தில் போரிட வேண்டும் அப்படின்னு சல்யன் இடத்துல கேட்டு சல்யன் ஒத்துனுட்டார். கடைசியில் நேர இவாளுக்கு வர வேண்டிய உதவி அங்கே போகிறது. சல்யன் நான் போய் பாண்டவாள் இடத்துல விடை பெற்றுட்டு வரேன் அப்படின்னு துரியோதன இடத்துல சொல்லிட்டு கிளம்புறார். அப்போவே அவன் சொல்கிறான், பேச்சு மாறிடக்கூடாது, எனக்கு இங்கே சரின்னு சொல்லிட்டு அங்கே போய் இப்போ மாறுட்டிருனா அப்படி பேசுகிறவன் இல்லை துரியோதனா. அப்படியா இருந்திருந்தா உங்ககிட்ட இப்போவே மாட்டேன்னு சொல்லியிருப்பேன். நீ எப்பவும் ஒம்புத்தியை வச்சே எல்லாரையும் கணக்கு போடுறே தவிர பிரத்தியார் ஒரு வார்த்தை கொடுத்துட்டாள்னா மாற மாட்டாள்னு தெரிய வேண்டாமா? தர்மபுத்திரன் இடத்துல வந்தார். அப்போ தர்மபுத்திரன் அவரை விழுந்து வணங்கி என்ன ஏது என்ன அவருக்கு அர்க்கபாத்தியம் ஆச்சமணியெல்லாம் சமர்ப்பிச்சார், வேண்டியதெல்லாம் பேசினுட்டா. அப்போ அவர் சொல்கிறார், சொல்ல முடியாத ஒன்று நான் சொல்கிறேன். இப்போது நான் ஏற்கனவே துரியோதன இடத்துல ஏமாற்றப்பட்டுவிட்டேன், அவர் ஏற்படுத்தி வச்சதெல்லாம் நான் மயங்கி போய் சரின்னு ஒத்துனுட்டேன். கவலைப்படாதே, கண்டிப்பாக தர்மமும் பக்கத்தில் இருக்கிறபடியால் நீ தான் ஜெயிப்பாய் என்று கூறினார். யுதிஷ்டிரம் பிரார்த்திக்கிறார், நீர் அந்த பக்கத்தில் இருக்கிறதும் ஒரு விதத்தில் நல்லது தான் வச்சுக்கோ. எந்த விதத்தில் நல்லது? கர்ண அர்ஜுனாபியாம் சம்பிராப்தே துவைரதே ராஜசத்தம கர்ணஸ்ய பவதா காரியம் சாரத்தியம் நாத்திர சம்சயா. கண்டிப்பாக கண்ணனுக்கும் உமக்கும் ஒரு சாமியம் உண்டு. கண்ணன் இந்த பக்கத்தில் சாரதியாக இருக்க போகிறார்,
அந்த பக்கத்திலே கர்ணன் சண்டை போட வரும்போது உம்ம சாரதியா இருக்கணும்னு கேட்க போகிறான். ஏன்னா கண்ணனுக்கு நிகர் நீர் தான் நினச்சிட்டு இருக்கா. கண்ணன் எப்போ தேரோட்டியாக வந்திருக்காரோ அப்போ நீரும் தேரோட்டியாக போவீர். அந்த கர்ணனுக்கும் அர்ஜுனனுக்கும் பெரும் சண்டை வரப்போகிறது. அந்த சமயத்தில் கர்ணன் அர்ஜுனனை கொல்லாதபடிக்கு நீர் தான் பார்த்துக்கணும். அந்த பொறுப்பை உம்மிடத்துல விடுறேன். நீர் என்ன பேசுவீரோ ஏது பேசுவீரோ கர்ணன் அர்ஜுனனை கொல்லாதபடி பார்த்துக்கும் செய்யறேன்னு ஒத்துனுட்டார். ஸ்ருணு பாண்டவதே பத்ரம் யத்பிரவீஷி மகாத்மனா தேஜோவத நிமித்தம் மாம் சூதபுத்திரஸ்ய சங்கமே. அப்போ அவர் சொல்றார், நீ படுறேன்னு நினச்சிக்காத தர்மபுத்திரா, இந்திரன் இப்படித்தான் இந்திராணியை தொலைச்சு பட்டான் தெரியுமோ. இந்த வேகத்தில் ஒரு பெரிய கதை வந்துடுத்துப்போ. நாம் ஆங்காங்கு கதை பார்த்துட்டே வந்தோமோ இல்லையோ, இந்த கதை சின்ன தொடர்புதே கதை பெருசு. ஆனால் ஏற்கனவே ஆங்காங்க பகுதியாக இந்த கதையை நம்ம பார்த்து வச்சுருக்கோம். நகுஷனை பற்றி கதை பார்த்துட்டோம். நகுஷன் அகஸ்தியரால் சபிக்கப்பட்டு கீழே வந்து பாம்பா பிறந்துட்டுருக்கார் பார்த்துட்டோம். அந்த பாம்பு பீமசேனனை சுற்றினது ஆஜகர பர்வத்தில் கேள்வி கேட்டது, தர்மபுத்திரன் அதுக்கு பதில் சொல்லி விடுதலை பண்ணார்னு பார்த்துட்டோம். இப்போ இந்த கதைக்கு எங்கேயாவது ஒட்ட வச்சாகணும் இல்லையோ, அது எங்கிருந்து நகுஷன் எதனால் வந்து விழுந்தார் தெரியணுமே. அதுக்கு தான் சரித்திரம். இந்திரன் இந்திராணி இருவரும் ஆனந்தமாக வாழ்ந்தார்கள். ஓர் முறை துவஷ்டாங்கிறவனுடைய பிள்ளை, அந்த பிள்ளைக்கு 3 தலை இருந்தது. அவன் இந்திர பதவிக்கு ஆசைப்பட்டு தொந்தரவு பண்ணா, அந்த தலையை விட்டுட்டான் இந்திரன். அதனால துவஷ்டாவுக்கு கோபம் வந்தது. அவர் தான் விருத்ராசுரனை சிருஷ்டித்தார். விருத்ராசுரன் இந்திரனை ஜெயிக்கணும்னு பார்த்துட்டு இருந்தா. வேற வழி இல்லை. இப்போ அவன் வேற நிறையா தபசு பண்ணி பெருமானிடத்தில் வரம் வாங்கி வச்சுருக்கா. எனக்கு இதனால் மரணம் கூடாது அதனால் மரணம் கூடாதுன்னுட்டு ஏன் செய்வதுன்னு புரியலே. எல்லாரும் போய் பகவானிடத்தில் பிரார்த்திக்கிறா. அப்போ அவர் சொன்னார், கடற்கரையில் விருத்ராசுரன் இருக்கும்போது கடல் நுரைகள் எழுந்து வருமோ இல்லையோ, உன் வஜ்ராயுதத்தால் அந்த கடல் நுரையை ஓங்கி வீசு. அது வஜ்ராயுதத்தினுடைய சக்தியை பெற்றுக்கொண்டு கடல் நுரை போய் அவனை கொல்லட்டும். அப்படின்னா அது அவன் கேட்டிருக்கிற எந்த ஆயுதத்தினுடைய கணக்குக்குள்ளேயும் வராது அப்படின்னு பெருமான் சொல்ல கொன்னுட்டான். பிரம்மஹத்தி தோஷம் பிடிச்சது. தாமரையனுடைய தண்டில் போய் ஒளிஞ்சுனுட்டான். அவரே வந்து அதற்குரிய யஜ்யம் பண்ணி பெருமானே விடுதலை பண்ணுறார். இதற்குள்ளாக நாட்டுக்கு இந்திரன் இல்லை, அவன் ஒளிஞ்சுனுட்டான். பிரம்மஹத்தி தோஷம் வந்துடுத்து. அதனால தேவர்கள்லாம் சேர்ந்து நகுஷனை போய் பிரார்த்திக்கிறார். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நாட்டுக்கு இந்திரன் இல்லை, அவன் ஒளிஞ்சுனுட்டான். பிரம்மஹத்தி தோஷம் வந்துடுத்து. அதனால தேவர்கள்லாம் சேர்ந்து நகுஷனை போய் பிரார்த்திக்கிறா. நீங்கள் எங்களுக்கு தலைவனாக இருக்கணும், உங்களுக்கு சிறந்த திறமை இருக்குன்னுட்டு அவன் இருந்தேன்னா அந்த பதவியெல்லாம் அனுபவிக்கணும்னு ஆசைப்பட்டான். அந்த பெண்களெல்லாம் அனுபவிச்சான். இந்திராணி தேவியும் அனுபவிக்கணும்னு ஆசைப்பட்டான். அப்போ இந்திராணிக்கு ரொம்ப வருத்தம் வந்து ரிஷிகளிடத்தில் போய் பிரார்த்திக்கிறா, தெய்வங்களிடத்தில் பிரார்த்திக்கிறா. இந்த தவறு நடக்க விடக்கூடாது. அதுக்குள்ளே இந்திரனை தாமரத்தண்டுலேருந்து விடுதலை பண்ணி கூட்டின்னு வந்துடணும். என்ன ரிஷிகளெல்லாம் பிரயத்தனப்படுறார்கள். இந்திராணி அவன் இருக்கிற இடத்துக்கு கூட்டின்னு வந்தா என்ன செய்யணும்னு இந்திரன் இடத்துல இந்திராணி கேட்டாள். அவன் அப்படி சட்டுன்னு கொன்னுட முடியாது. நரகாசுரன் அழிச்சுட்டோம் வாஸ்தவம் தான். ஆனால் மேற்கொண்டு நான் இப்போ சாபவசத்தில் இருக்கேன், இந்த நகுஷனை எப்படி தாக்க யோசிச்சுட்டு சொல்கிறார். அவனை ரிஷிவாகனனான என்னிடத்துல வர சொல்லுன்னார். ரிஷிவாகனம்னு யார் ரிஷி மேலே ஏறுறது? அதுக்கு ஒரு பல்லக்கு பண்ணப்பட்டு இந்திராணி சொல்கிறா, நான் உன் ஆசைக்கு உடன்பட வேண்டுமானால் ரிஷிகளை வாகனமாக கொண்டு நீ இந்த குளத்தங்கரைக்கு வரணும் என்று சொன்னாள். சரின்னு பல்லக்கு எடுத்துட்டான். பல்லக்க சப்த ரிஷிகளையும் தூக்க சொன்னான். அவள் பேரில் ஏறி உட்கார்ந்துட்டான். ரிஷிகள் கீழே தூக்கின்னு இருக்கா. அப்போ அகஸ்தியர் குள்ளமான ரிஷியாக இருந்தார். இவனுக்கு சீக்கிரம் போய் பார்த்து இந்திராணி அனுபவிக்கணும்னு ஆசை. அதனால் அவரை பார்த்து சர்ப்ப என்று சொல்லி தன்னுடைய காலால் அவர் தலையில் ஓங்கி இடித்தான். அகஸ்தியர் கோவம் வந்தது. எப்போ சர்ப்ப சீக்கிரம் போன்னு சொன்னியோ நீ சர்ப்பமாக பிறப்பாய், 10,000 வருஷத்துக்கு காட்டில் கிடப்பாய், தர்மபுத்திரன் பார்த்தப்புறம்தான் உனக்கு சாப விமோச்சனம் என்று சபித்தார். அதுக்கப்புறம் இந்திரன் இந்திராணியோட நன்கு வாழ்ந்தான்னு சரித்திரம் என்று சொன்னார். சொன்னத்தோட விராட பருவத்திலே விராட பருவம் முடிஞ்சது. அடுத்து நாம் பார்த்துன்னுக்கிற பருவத்தில் ஆச்சரியமான பருவம். இனி சஞ்சய யான பருவம் உத்தியோக பருவத்தில் இருக்கும். உத்தியோக பருவத்தில் முதல் பருவத்துக்கு சேனா உத்தியோக பருவா. சேனைகளெல்லாம் சேர்க்கக்கூடியது, என்ன நடக்கிறது ஏது நடக்கிறதுன்னு பேசினது அத்தனையும் முதல் பருவா சேனா உத்தியோக பருவா. அதுக்கு அடுத்தது சஞ்சய யான பருவா, ரொம்ப சுருக்கமான பருவம். சஞ்சயன் வருகிறார், தங்களுக்கு தர்மபுத்திரன் சொன்னதை எடுத்து சொல்கிறார். ஆனால் ஆருக்கு அது ஒத்து போகலை. சரின்னு திரும்பி போயிட்டு பாண்டவ தூத்தனா நான் வரேன் போ என்று கண்ணன் சொல்லி வச்சுடுறார். இந்த பிராமணோத்தமர் வந்தாரோ இல்லையோ, புரோஹிதர் வந்தார், வேண்டிய அளவுக்கு நல்ல வார்த்தைகளை எடுத்து சொன்னார். ஆனால் அங்கே ஆறும் கேட்டுக்கிறதா இல்லை. அப்போது திருத்தராஷ்டிரனே சொல்லிட்டார், புரோஹிதரே இனிமேல் நீர் பேச வேண்டாம், நான் பார்த்து இந்த பக்கத்துலேருந்து எங்கள் நிலைப்பாடு என்ன என்று சொல்லி சஞ்சயனை அனுப்பிச்சி வைக்கிறேன், நீர் போட்டு வரும்.
விராட்ட தரிசனத்திலேருந்து புரோஹிதர் வந்தாரே அந்த பிராமணரை தான் நீங்கள் அனுப்பிச்சி விட்டுருக்கா. அது நிற்கன்னு சொல்லிட்டு தான் அடி என் துவாரக கதைக்கே போனேன். துவாரக கதையில் தான் இவ 2 பேரும் வந்தால் உதவி பெற்றுன்னு போயிட்டான்னு பார்த்தோம். அந்த கதையைத்தான் திருக்கண்ணபுரம் பாசுரத்திலே நம்மாழ்வார் எடுத்து ரொம்ப ஆச்சரியமாக சொல்லியிருக்கார். மெய்யனாகும் விரும்பி தொழுவார்க்கெல்லாம் பொய்யனாகும் புறமே தொழுவார்க்கெல்லாம்னு பாசுரம். மாலனண்ணி தொழுது விழுவினோ வினகட காலமாலை கமலமரட்டு நீர் வேலமோதும் மதில் சூழ் திருக்கண்ணபுரத்து ஆலின் மேலால் அமர்ந்தான் அடியணைகளே நம்மாழ்வார் பாசுரம். அதில் சொல்கிறார் மெய்யனாகும் விரும்பி தொழுவார்க்கெல்லாம். ரொம்ப நெருக்கமாக உண்மையான அன்போட யார் கண்ணனை சேவிக்கிறாளோ அவள்கிட்ட அவரும் உண்மையாக நடந்து போகிறான். பொய்யனாகும் புறமே தொழுவார்க்கெல்லாம். யாரெல்லாம் புறமேன்னு அவ்வளோ ஆசை இல்லை, வெளியிலேருந்து ஏதோ வாங்கிட்டு போகணும்னு சேவிக்கிறாளோ இல்லையோ அப்படி இருக்கிறவாள்கிட்ட பொய்யனாகும் மெய்யனாகும் பொய்யனாகும். அப்போ கண்ணன் சில பேருக்கு உண்மையாக இருக்கார், சில பேரை ஏமாற்றி விடுறார். இதென்ன பாட்டுக்கு அர்த்தம்? மெய்யனாகும் பொய்யனாகும்னா. ஆனால் இந்த சரித்திரத்தை எடுத்துங்க உதாரணம் காட்டுறார். துரியோதனனுக்கு நல்லது பண்ணார், அர்ஜுனனுக்கு நல்லது பண்ணார். ஆனால் அர்ஜுனன் இடத்துல மெய்யனா இருந்தார், துரியோதன இடத்துல பொய்யனா இருந்தார்னு வியாக்கியானம். எங்கே பொய்யனா இருந்தார்? அவன் கேட்டதை கொடுத்துட்டாரோ இல்லையோ. துரியோதனன் எதை கேட்டானோ அவனுக்கு அதை கொடுத்துட்டார், அர்ஜுனன் கேட்டதை அர்ஜுனனுக்கு கொடுத்துட்டார். அப்போ 2 பேரிடத்துலையும் மெய்யனா தானே இருக்கார். இல்லை, கண்ணன் இடத்துல மட்டும் அந்த விஷயத்தில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். நாம் போய் ஏதோ ஒன்று கேட்குறோம்னு வச்சுருங்க, நம்ம ரொம்ப நெருக்கமானவளாக சரணாகத்தாளாக இருந்தால் கண்ணன் நமக்கு சொல்லுவாரான், வேண்டாம் இது உனக்கு நல்லதில்லை, உனக்கு எது நல்லதோ அதை தரேன் அப்படின்னு சொல்லி மோட்சம் கொடுத்துட்டு வரோம். இதே நம்ம கிட்டக்க போய் கேட்கலே, நம்ம அனுகூலாளாக இல்லை, ஏனோ வாங்கிக்கணும்னு போனால் நீ கேட்டதை கொடுத்தேனேன்னு போய் சொல்லி அனுப்பிச்சிட்டு வரோம். அவர் பொய்யனாகும்னா நிஜத்தில் அவர் பொய்யன் இல்லை, நாம் கேட்டதை கொடுத்துருவார். ஆனால் நாம் கேட்டது நமக்கு நல்லதா தீயதான்னு தெரியாது பாருங்க. இதுதான் உனக்கு நல்லதுன்னு எடுத்து சொன்னால் மெய்யனாகும், இது உனக்கு நல்லதுன்னு எடுத்து சொல்லாமல் நீ தானே பிடிச்சிருக்குன்னு கேட்ட எடுத்துன்னு போயேன் அப்படின்னு விட்டார்னா பொய்யனாகும். அதைத்தான் மெய்யனாகும் பொய்யனாகும். துரியோதனன் விருப்பப்பட்டதை கொடுத்து அனுப்பிச்சுட்டார், அர்ஜுனனுக்கு எது நல்லதோ அந்த புத்தியை கொடுத்தார். இதனால நம்ம ஜாகிரதையாக இருக்கணும். இப்போ போய் இனிமேல் என்ன கேட்கணும் அவர்கிட்ட? போயிட்டு அடியனுக்கு எது நல்லதோ அதை செய்யும் என்று சொல்லிட்டா ரொம்ப திருப்தி. இப்போ அதுக்கும் மேலே என்ன தெரியுமோ கேட்பா, உமக்கு எது நல்லதோ செய்யணும்னு அவருக்கு தெரியாதுன்னா அதை வேற சொல்லணுமா? நம்ம போய் இப்போ நம்ம முதல்ல எத்தையோ கேட்கறது முட்டாள்தனம். இல்லை எதையும் கேட்க வேண்டாம், எனக்கு எது நல்லதோ நீரே செய்யும்னு சொல்லலாம். இப்போ எது நல்லதோ நீர் செய்யும்னு நாம் சொல்லி அவர் தெரிஞ்சுக்க வேண்டிய தேவையில்லை, அது அவருக்காகவே தெரியும். அதனால தான் போகிறதே பிரார்த்தனைக்கு இல்லை, ஞானத்தை பிரார்த்திக்கலாம், வைராக்கியத்தை பிரார்த்திக்கலாம், பக்தியை பிரார்த்திக்கலாம். போவது பெருமானுடைய திருமேனி அழகின் அனுபவத்துக்காக, அவருடைய குணானுபவத்துக்கும் ரூப சௌந்தர்ய அனுபவத்துக்கும் தான் போகிறோம். ரூப ஔதாரிய குணைகி பும்சாம் திருஷ்டி சித்தாபகாரிணம்னு வால்மீகி ராமாயண ஸ்லோகம். சேவிச்சா மனசு நிறையிறது, சத்தகுணம் வளர்றது. சாத்விகமான திருமேனி, சுத்த சத்தமயமான திருமேனி, அதுக்கு தான் சேவி போகிறோமே தவிர அப்போ அவர் பொய்யனா இருப்பார் மெய்யனா இருப்பார். யாருக்கு விரும்பி தொழுவார்க்கெல்லாம் நெருங்கி அனுகூல புத்தியோட தொழுதா மெய்யனா உனக்கு இது நல்லதில்லை, நல்லத்தை தரேன் வாங்கிட்டு போ. இப்போ ஒரு தாயார் இடத்துல பிள்ளை எனக்கு மண்ணை சாப்பிடணுங்கிறது, உனக்கு பிடிச்சிருக்குன்னு கேட்டேன் சாப்பிட்டுக்கோன்னா, அப்போ என்ன அர்த்தம்? அப்போ தாயாருக்கு அந்த குழந்தை இடத்துல ஆசை இல்லைன்னு அர்த்தம். மண்ணை சாப்பிட்றேன்னு சொன்னால் முதுகில் வச்சு சாப்பிடாதேன்னு, அப்போ தான் அவள் தாய். இல்லை என் புள்ள கேட்டது சாமி, நான் என்ன செய்வேன்? நான் ஒன்று அதுங்கிட்ட சொல்ல முடியாது, அவனுக்கு பிடிச்சிருந்தா சாப்பிட வேண்டியதானால் அப்போ தாயே இல்லை, அப்போ தான் பொய்யனாகும்னு அர்த்தம். அதைத்தான் துரியோதன இடத்துல பொய்யா நடந்து விட்டார், அர்ஜுனன் இடத்துல மெய்யாக நடந்து கொண்டார். இருவரும் அவரவர்கள் உதவி பெற்றார்கள். புரோஹிதர் வந்தார். இப்போ நாம் சஞ்சய யான பருவத்தில் இருக்கோம். சஞ்சயன் தூது போன பருவம். புரோஹிதன் நேர போய் பேசி பார்த்தார். ஆனால் பாண்டவர்கள் சொன்ன செய்தி திருத்தராஷ்டிராதிகள் காதில் விழலை. அதுக்குள்ளேயே கர்ணனுக்கும் துரியோதனனுக்கு ஏதேதோ பேசி பீஷ்மனோட சண்டை எல்லாம் நடந்துடுச்சு. வேண்டாம், நான் சஞ்சயனை சொல்லி அனுப்புகிறேன் என்று திருத்தராஷ்டிரன் சொன்னார். பீஷ்மன் சஞ்சயனுக்கு என்ன பேசணும்னு சொல்கிறார், துரோணர் சொல்கிறார், திருத்தராஷ்டிரர் சொல்கிறார். விடை பெற்று கொண்டு சஞ்சயன் புறப்படுகிறான். நேர பாண்டவர்கள் இருந்த இடம் உபப்ளாவியம்னு பேர். உபப்ளாவியத்துக்கு சேர்ந்து அவர்களுடைய செய்தி என்னன்னு சொல்கிறான். கேட்டுண்ட உடனே கண்ணன் திரும்பி சொல்லிட்டார், நீ நன்னா தான் பேசியிருக்கே, ஆனால் ஏற்புடையதாக இல்லை. ஆகவே எங்கள் பட்சத்தினுடைய கருத்து என்னங்கிறதை நீ போய் சேர், நான் அப்போது ராஜசபையில் பேசுவேன் என்று கண்ணன் கூறுறார். சஞ்சயன் திரும்பி வந்துட்டான். வந்தவுடனே எனக்கு ரொம்ப களைப்பாக இருக்குது, அதனால நாளை கார்த்தால உங்கள் ராஜசபையில் எல்லாத்தையும் என்னன்னு சொல்கிறேன் என்ன சொன்னார். அவர் படுத்துக்கு போயிட்டார். என்ன சொல்ல போகிறாரோ திருத்தராஷ்டிரனுக்கு தவிப்பு. ராத்திரி முழுக்க தூக்கம் வரல. தூக்கம் வராத்தினால விதுரரை கூப்பிடுறார். பயந்து போயிருக்கேனே,
ஏன் எனக்கு தூக்கம் வர மாட்டேங்கிறது என்று கேட்கிறார். அது பிரஜாகர பருவம். இது சஞ்சய யான பருவம். சஞ்சயன் தூது நடந்தது. அதுக்கப்புறம் ராத்திரியெல்லாம் தூக்கம் வராத விழிச்சிருந்து தவிச்சது. அப்பதான் விதுராழ்வான் 8 அத்தியாயங்களாலே பெருத்த விதுர நீதியை உபதேசம் பண்ணுகிறார். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சகுனி பொய்யான சூதாட்டத்துக்கு அழைக்க அதில் தோற்றார்கள் பொறுமையே வடிவான மன்னர்கள் பஞ்ச பாண்டவர்கள். அவர்களுக்காக 10 ஊர் பெறாதன்று கண்ணன் பாண்டவதூதனாக நடந்தான். அவர்களுடைய பாதிராஜ்யத்தை திரும்ப கொடுன்னு கேட்டான். இயலாதுன்னு துரியோதனன் மறுத்தான். அப்ப 10 கிராமங்களாவது கொடுப்பாயா என்று கேட்டான். மறுத்தான். 5 கிராமங்களாவது கொடுப்பாயா, அதையும் மறுத்தான். ஊசி குத்தின் நிலத்தை கூட கொடுக்க மாட்டோம் என்று துரியோதனன் கூற, அதற்கென்னே கோபப்பட்டு விஸ்வரூபத்தையே எடுத்தான் கண்ணன். அவனே பாண்டவதூதன். ஆக பொய்ச்சூதில் தோற்ற பொறையுடை மன்னர்க்காய் 10 ஊர் பெறாதன்று 10 ஊரைக்கூட பெற முடியவில்லைன்னு தெரிந்தவுடன் பாரதம் கை செய்த மகாபாரத யுத்தத்தையே முடித்த அத்தூதன் அப்பூச்சி காட்டுகின்றான். அந்த தூதனான பாண்டவதூதன் அப்பூச்சி என்னும் சிறு பிள்ளைத்தன விளையாட்டை அருகே இருக்கும் குழந்தைகளோடே விளையாடுகிறான் என்று பெரியாழ்வாருடைய போஷரம். அப்பூச்சி காட்டுதல்னால் கண்ணை புரட்டி விழித்து பயங்காட்டுதல். நம் இறப்பையை திருப்பினால் உள்ளே இருக்கிற சகப்பு தெரியும். அதுக்கு தான் பூச்சி காட்டுதல்னு பேராம். கண்ணன் அப்படி பூச்சி காட்டும் விளையாட்டை சக குழந்தைகளோடு விளையாடின்னு இருக்கார். ஆழ்வார் அதைத்தான் இந்த போஷரத்தில் பாடியிருக்கார். அத்தூதன் அப்பூச்சி காட்டுகின்றான், அம்மனே அப்பூச்சி காட்டுகின்றான். இதை பற்றி அரையர் சுவாமி ஸ்ரீரங்கத்தில் நம்பெருமாள் திருமுன்பே இந்த போஷரத்துக்கு அபிநயம் பிடிச்சுருக்கார். அபிநயம் பிடிக்கிறதுனா முத்திரைகளை காட்டி நாட்டியம் ஆடுதல், தாளம் தட்டி பெருமான் முன்னாடி நாட்டியம் பண்ணுறது பாடுறது. அது அத்தியனோத்சவத்தும் போது ரொம்ப பெரிய உற்சவமாக நடக்கும். இப்போ 1ஆம் தேதியிலேருந்து அத்தியனோத்சவம் தொடங்கினால் பகல் 10 நாள், இராப்பத்து 10 நாள், அப்புறம் இயற்பா 1 நாள். அதில் பகல் 10 முதல் 5 நாட்களுக்குள் தான் பெரியாழ்வார் திருமொழி அனுசந்தானம். அதில் இந்த போஷரத்தை அரையர் சுவாமி அபிநயம் பிடிச்சிட்டுருக்கார். அபிநயம்னா முத்திரை காட்டணும் இல்லையா? அப்பூச்சி காட்டுகின்றான் என்று இப்படி காமிச்சார். கண்ணன் தன்னுடைய ரப்பையை புரட்டுறார். அது கண்டு பக்கத்தில் இருக்கிற குழந்தைகள்லாம் பயப்படுறா. ஆனால் பின்னால் ஆச்சாரியர்கள்லாம் அமர்ந்து கேட்டுருப்பார். முன்னாடி பல ஆச்சாரியர்கள், பின்னால் பல ஆச்சாரியர்கள். ராமானுஜருடைய நேர் சிஷ்யர் கோவிந்த பெருமாள்னு திருநாமம். எம்பார்னு ஓராண்வழி சம்பிரதாயத்திலே ராமானுஜருக்கு அடுத்து அவதரித்தவர். ராமானுஜருடைய திருமேனி சம்பந்தம், அவருடைய பந்து உறவுக்காரர். அந்த சுவாமி பின்னால் உட்கார்ந்து பார்த்தவர், கண்ணன் என்ன சாமானிய குழந்தையா, நம்ம வீட்டில் பிறந்திருக்கிற குழந்தையா, மகனொருவர்க்கல்லாத மாமேனி வண்ணன், அவன் ஆருக்கோ பிறந்திருக்க வேண்டியவன். தேவகிக்கு பிறந்துருவரா? பிறப்பே இல்லாத எம்பெருமான், பிறப்பில் பல்பிறவி பெருமான், அஜாயமானஹா பகுதா விஜாயத்தேன்னு சாஸ்திரம் சொல்கிறது. அப்படி பிறப்பே இல்லாத பெருமான் போய் ஒரு தேவகிக்கு பிறப்பரா? சாமானிய குழந்தை இல்லையே. அதனால் சாமானிய குழந்தை விளையாடுற விளையாட்டை அவர் விளையாட மாட்டார். அப்போ கண்ணனுக்கு அப்பூச்சி காட்டுறதுன்னா என்னவா இருந்திருக்கணும்? எல்லா குழந்தைகளும் பார்த்துட்டு இருக்கிறச்சே பெரியவா யாரும் இல்லையான்னு ஓர கண்ணால் பார்த்துப்பறான். பார்த்துனுட்டு ஒத்திரும் இல்லைன்னு தெரிஞ்ச உடனே 2 கைகளை 4 கைகளை ஆக்கிப்பறான். ஆக்கினுட்டு சங்க சக்கரத்தை கைகளிலே பிடித்து குழந்தைகளுக்கு காட்டின உடனே பூச்சி காட்டுறது சங்க சக்கரத்தை காட்டுறது தானே. 2 கையில் 2 பூச்சி பிடித்தா போலே பார்த்துட்டு, ஓ இது யாருன்னு குழந்தைகள்லாம் பயந்து போய் அழுமா. அதைத்தான் அப்பூச்சி காட்டுறதுன்னு சொல்லணும். சாமானிய ரப்பையை புரட்டுறது அப்பூச்சி காட்டுறது இல்லையே அப்படிங்கிற அபிப்பிராயத்தோடு பின்கோட்டியில் எழுந்துருளி இருந்த எம்பார் அபிநயம் பிடிச்சுருக்கிற அரையர் சுவாமிக்கு தெரியும்படிக்கு அவர் இப்படி அபிநயம் பிடிக்கிறச்சே இல்லை இப்படி அப்படின்னு இப்படி வச்சு காமிச்சிருக்கார். இதை பார்த்த உடனே சட்டுன்னு அரையர் சுவாமி புரிஞ்சுனுட்டார். ஓஹோ, இந்த பாசரத்துக்கு இதுதான் அர்த்தம் போல் இருக்கு அப்படின்னு அடுத்த சுற்று அபிநயம் பிடிக்கிறச்சே மாற்றினுட்டார். அப்பூச்சி காட்டுகின்றான் என்ன சங்க சக்கரத்தை இப்படி வச்சு காட்டினார். இதை பார்த்தவுடன் முன்கோட்டியில் எழுந்துருளி இருந்த எம்பெருமானார், எம்பாரே இருந்தீரோ,
நீர் பின்கோட்டியில் இருந்தீரா? அவர் எம்பாரை பார்க்கவே இல்லை, ஆனால் அரையர் சுவாமியே பார்த்துட்டு இருக்கார். அரையர் சுவாமி 2வது அபிநயத்தை சரியா பிடிச்சார்ன உடனே கோஷ்டியில் எம்பார் இருந்திருந்தா தான் இதை சொல்லியிருக்க முடியும். இந்த பாசுரத்தினுடைய ஆழ்ந்த கருத்து அவருக்குத்தான் புரிஞ்சிருக்கும். என்ன ராமானுஜர் அவரை ரொம்ப ஸ்லாகித்து பேசினார். கோஷ்டி முடிஞ்சது. ராமானுஜர் எம்பாருக்கு அருகில் வந்தார். அவர் கையை பிடிச்சுன்னு கேட்குறார், எம்பாரே, எங்களுக்கெல்லாம் தெரியாத அர்த்தம் இந்த பாசுரத்தில் உமக்கு எப்படி தோணித்து? பாட்டை நாங்களும் தான் சேவிச்சுருக்கோம், ஆனால் எங்களுக்கு இருந்த சதர்த்தம் தெரியலையே, உமக்கு இது எப்படி தெரிஞ்சதுனால் பாட்டிலே இருக்கே, மெச்சூது சங்கமிடத்தான் நல் வேயூதி, இடது கையில் சங்கத்தை பிடித்த பகவான் அத்தூதன் அப்பூச்சி காட்டுக்குன்னான்னு பாட்டு இருக்கணும்னால் சங்கத்தை பிடிச்சத்தை சொல்லிட்டு அப்பூச்சியை ஏன் சொல்லணும்? அப்போ சங்கம் பிடிச்சதுக்கும் அப்பூச்சி காட்டினத்துக்கும் சம்பந்தம் இருக்கணும் இல்லையோ? பூச்சி காட்டுதல் அந்த சங்கத்தை கொண்டு தான் பண்ணியிருக்கணும். இடது கையில் சங்கமாம், வலது கையில் சக்கரம், வலக்கை ஆழி இடைக்கை சங்கம், இவையுடை மால்வண்ணனை மலக்கு நாவுடையேற்கு மாறுளதோ இம்மண்ணின் மிசையேன்னு பாஷாத். ஆக பெருமான் தான் தூதன், அவன்தான் அத்தூதன், அப்பூச்சி காட்டிய தூதன், பாண்டவ தூதன். இன்னைக்கும் திருப்பாடகங்கிற திவ்யதேசத்தில் அமர்ந்த திருக்கோலத்தில் எழுந்தருளி இருக்கிறார். நின்னதெந்த ஊரகத்து இருந்ததெந்த பாடகத்து, அன்னு வெக்கணக்கிடந்தது எண்ணிலாத முன்னலாம், அன்னு நான் பிறந்திலேன் பிறந்த பின் மறந்திலேன், நின்னதும் இருந்ததும் கிடந்ததும் என் நெஞ்சுளே. இதுவரைக்கும் பெருமாள் எங்கே இருக்கார்னு திருமழிசை ஆழ்வார் நினச்சிட்டு இருக்கார். நின்னது எந்தை ஊரகத்து, ஊரகத்தில் நின்று சேவை சாதிக்கிறார். இருந்தது எந்தை பாடகத்து, திருப்பாடகத்தில் அமர்ந்த திருக்கோலத்தில் உள்ளார். நின்னதெந்த ஊரகத்து இருந்ததெந்த பாடகத்து, அன்னு வெஹனை கிடந்தது திருவெக்கா யதோக்தகாரி பெருமாள், சொன்னவண்ணம் செய்த பெருமாள். அந்த திருவெக்காவிலே சயனித்து சேவை சாதிக்கிறார். ஆங்காங்கு பெருமானுடைய திருக்கோலம்னு தெரிஞ்சுனுட்டேன். அப்பெல்லாம் நான் பிறக்கவே இல்லை, எனக்கு ஞானப்பிறவி கிட்டவில்லை. ஊனற்பிறவி பெற்றேன், இந்த உடற்பிறவி அடைந்தேன், ஆனால் ஞானப்பிறவி பிறக்கலே. ஞானம் கிடைத்தவுடனே இப்போ புரிஞ்சுனுட்டேன், அவர் திருவெக்காவிலே சயனிக்கலே, பாடகத்தில் அமரலே, ஊரகத்தில் நிற்கலே, நின்னதும் இருந்ததும் கிடந்ததும் என் நெஞ்சுளே. என்னுடைய நெஞ்சத்துக்குள்ளதான் பெருமான் இப்போது நிற்கிறார், எடுக்கிறார், கிடக்கிறார். ஆச்சரியமான பாண்டவ தூதன், தௌத்தியம் சாரத்தியம். பெருமாள் சாரதியாக அர்ஜுனனுக்கு தேரோட்டினது, பாண்டவர்களுக்காக தூது நடந்தது. ரெண்டும் ரொம்ப ஆச்சரியமான சரித்திரம்.